எல்லாருக்கும் நமஸ்காரம். அடியேன் மகா பெரியவா தாசன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சந்தியாவந்தனம். சந்தியாவந்தனம் என்ன, யார் பண்ணணும், எப்படி அப்படின்னு கேட்டேன்னா, பூணூல் போட்ட எல்லா பிராமணாலும் பண்ண வேண்டிய நித்திய அனுஷ்டானங்களில் ஒன்று சந்தியாவந்தனம். நித்திய அனுஷ்டானங்களில் முதன்மையானது சந்தியாவந்தனம். ஃபர்ஸ்ட் சந்தியாவந்தனம் தான். சந்தியாவந்தனத்தை பண்ணாமல் நான் ஸ்ராத்த காரியம் பண்ணுறேன், அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பலன் கிடைக்காது, ஜீரோ தான். சந்தியாவந்தனம் தான் ஃபர்ஸ்ட்டு. சந்தியாவந்தனத்தை பண்ணுறதால என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன்னா எல்லாமே கிடைக்கும். என்ன கிடைக்காது? நல்ல ஒரு தேஜஸ், ஒரு ஆரோக்கியம், ஒரு தைரியம், நல்ல படிப்பு, உத்தியோகத்தில் நல்ல ஒரு பொசிஷன், எல்லாமே கிடைக்கும். கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு, மந்திரங்களில் நான் காயத்ரியாக இருக்கிறேன். அந்த காயத்ரி மந்திரத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது. சந்தியா காலம்னு சொல்லுவாள் அந்த காலத்துலலாம். சந்தியா காலத்தை விடாமல் அந்த காலத்தை ராஜாக்களே பண்ணுவாள். ஒரு கதையே இருக்குது, ஒரு நிகழ்ச்சியே இருக்குது. வாலி சந்தியா காலத்தில் இருக்கும்போது ராவணன் வாலியோடு சண்டை போடும்போது சண்டைக்கு கூப்பிட்ருக்கார். அப்போ வாலி ராவணன் கொடுத்த எல்லா இம்சைகளையும் பொறுத்துட்டு சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டுருக்கார். சந்தியாவந்தனத்தை முடிக்காமல் அவர் வெளியில் வரலை. முடிச்சுட்டு தான் சண்டையே போட்டிருக்கார் ராவணன் கிட்ட. அதில் ஜெயிச்சும் இருக்கார் வாலி தான். ஸோ சந்தியாவந்தனத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இந்த காயத்ரி மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அவள் வசதிக்கேற்ப, அவள் டைமுக்கேற்ப பிரிச்சுப்பா. 108, 54, 1008 பண்ணுவாள். என்ன கவுண்டிங் இருந்தாலும் சந்தியாவந்தனத்தை விடாமல் பண்ணணும். ஸ்ரீகால சந்தியாவந்தனன்றது நம்ம முக்கியமானது. பூணூல் போட்ட எல்லாருமே பண்ண வேண்டிய நித்திய அனுஷ்டானம் சந்தியாவந்தனம். முடிஞ்ச அளவுக்கு அது பிடிச்சிக்கணும். சந்தியாவந்தனத்தை பிடிச்சுட்டே இருக்கணும், கடைசி வரைக்கும் பிடிக்கணும். நான் ஒரு 8 மாதம் முன்னாடி கும்பகோணத்துக்கு போயிருந்தேன். அப்போது ஒரு வயசான பிராமணாவை பார்த்தேன். அவள் ஆற்றுக்கு போகும்போது, ரெண்டாத்துக்கு போகும்போது அவள் தாத்தா இருந்தாள். அவள் அந்த பெரியவரால் எழுந்திருக்க கூட முடியலை, படுத்துட்டே இருக்கா. ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் படுத்துட்ட படுக்கையில் கூட சந்தியாவந்தனம் பண்ணிகிட்டு இருந்தாள். காயத்ரி மந்திரத்தை அந்த ஈவினிங் டைம் ஆன உடனே படுத்த படுக்கையில் கூட சந்தியாவந்தனம் பண்ணிகிட்டு இருந்தாள். இப்போல்லாம் நம்ம சொல்கிறோம், நான் ஆஃபீஸ் போகிறேன், காலையில் எனக்கு 8 மணிக்கே ஆஃபீஸு, 7 மணிக்கே எனக்கு ட்ரெயினு, 7:30 எனக்கு பஸ்ஸு வந்துடும், ஆஃபீஸ் பஸ்ஸு வந்துடும், 7 மணிக்கே எனக்கு காலேஜ் பஸ் வந்துடும்லாம் சொல்லுவாள். நானும் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக இதே மாதிரி தான். பட் ஆனால் 7 மணிக்கு பஸ்ஸு வந்தாலும் 6 மணிக்கு எழுந்திரிச்சு பண்ணலாமே. ஈவினிங் டயர்டாக வரேன் ஆற்றுக்கு, ஒர்க் முடிச்சு ரொம்ப டயர்டாக வரேன், ட்ராவல் பண்ணது ரொம்ப டயர்டாக இருக்குது, இதெல்லாம் ஒரு ரீசனே கிடையாது. எத்தனை மணி வந்தாலும் சந்தியாவந்தனம் பண்ணணும் ஆக்சுவலாக. அது மார்னிங்காக இருக்கட்டும், ஈவினிங்காக இருக்கட்டும். மத்தியானிக சந்தியாவந்தனம் பொறுத்த வரைக்கும் சில பேர் மார்னிங்கே பண்ணிவிடுவாள். அது நம்மளுக்கு இடம் இருக்காது. ஸோ அதனால் அதை காலையிலேயே முடிச்சிடுவா. எப்பயுமே அது என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் சந்தியாவந்தனத்தை நம்ம விடாமல் கெட்டியாக பிடிச்சிக்கணும். காயத்ரி மந்திரம் சொல்ல சொல்ல நம்ம கேட்டது கிடைக்கும், நல்ல நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம சொல்கிறத நிறைய பேர் கேட்பா, நம்ம சொல்கிறத மற்றவா கேட்பா. ராம் ராம்.